பால் பிரண்டன் சொல்லிட்டு ஒரு லண்டன்ல மிகப்பெரிய பத்திரிகையாளர், ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். ஆராய்ச்சியாளர்னா எதுல ஆராய்ச்சியாளர்னா ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களுக்கு ஆராய்ச்சியாளர். அப்படி அவர் ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்தியா வரார். வட இந்தியாவிலே இருக்கக்கூடிய அத்தனை ஞானிகளையும் போய் சந்தித்து இவருக்கு என்னென்ன சந்தேகங்கள் ஏற்படுகிறதோ அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்டு விடை தெரிந்து கொண்டு அப்படியே தென்னிந்தியாவை நோக்கி வரார். அப்படி தென்னிந்தியாவை நோக்கி வந்தவர் சென்ற இடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு போறார். மகா பெரியவரை பார்க்கிறார். மகா பெரியவரை பார்த்து அவரிடம் சில ஆன்மீகம் சம்பந்தமான பல கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். அதற்குரிய பதில்கள் எல்லாம் சொல்லிட்டு, இனி நான் இங்கு தமிழ்நாட்டிலே யாரை போய் சந்திக்க வேண்டும், என் கேள்விகளுக்கான விடைகள் எங்கு கிடைக்கும் அப்படின்னும் போது அவர் காட்டின ஒரே நபர், திருவண்ணாமலைக்கு போங்க, ரமண மகரிஷியை பாருங்க, உங்ககிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்குதோ அத்தனை கேள்விகளுக்குமான விடை கிடைக்கக்கூடிய இடம் அங்கதான், அங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பால் பிரண்டன் என்ற அந்த பத்திரிகையாளர் திருவண்ணாமலைக்கு வரார். திருவண்ணாமலைக்கு வந்து ரமண மகரிஷி பார்க்கறதுக்காக போறார் ஆசிரமத்துக்கு. அந்த நேரம் ரமண மகரிஷி நிஷ்டையில் இருக்கார். இவர் போய் சீடர்கள் கிட்ட கேட்கிறார், சுவாமி நிஷ்டையில் இருக்காரு, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நிஷ்டை கலைஞ்ச உடனே உங்க கேள்வி என்னென்ன இருக்கோ கேளுங்க, அவர் பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாலேயே ஒரு உட்கார்ந்து அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கார். திடீரென்று கண் விழிக்கிறார் ரமணர். ஒரு நொடி அவரை பார்க்கிறார். இவர் அவரை பார்க்கிறார், அவர் இவரை பார்க்கிறார். பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வெளிநாட்டிலே இருந்து, லண்டனிலே இருந்து வந்த அந்த பால் பிரண்டன் கண்ணிலிருந்து தாரை தாரையாக நீர் வடிகிறது. இதான் அங்க நடந்த சம்பவமே. இவரும் எதுவும் அவரை கேட்கல, அவரும் எந்த பதிலும் சொல்லல. ஆனால் இவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறார். இதற்கான பதிலை அவர் ஏ சீக்ரெட் ஆஃப் இந்தியான்னு ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்தில் இதற்குரிய விளக்கத்தை எழுதுறார். அதுவரையிலும் ரமண மகரிஷி பற்றி இந்தியா முழுக்க மட்டும்தான் தெரிந்திருந்தது. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைந்த இடமாக இருப்பதற்கு அடிப்படையாக காரணமாக இருந்தவர். அவரை வெளி உலகிற்கு கொண்டு போய் சேர்த்தவர் யாருன்னா அந்த பால் பிரண்டன் என்ற ஒரு லண்டன் பத்திரிகையாளர். அழுதுட்டு இருக்காரு. அப்போ ஒரு சீடர் கேட்கிறார், அவர் உங்களை பார்த்தாருங்க, நீங்க எத்தனையோ கேள்வியை கேட்டு வரணும்னு எழுதி எடுத்துட்டு வந்தீங்க, ஆனா ஒரு கேள்வியும் கேட்கலையே, இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், நான் நினைத்து வந்த கேள்விகளுக்கு எல்லாம் என் மனதிற்குள்ளே அத்தனை கேள்விகளுக்கும் அவர் என்னை பார்த்த மாத்திரத்திலே பதில் கொடுத்து விட்டார். இனிமேல் நான் கேட்பதற்கு எதுவுமே இல்லை, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்து விட்டது. இப்படி ஒரு பதில் கிடைக்கும் போது, முன்னால நம்ம ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்தார் பைரோஸ் அகமது அவர்கள், காலஞ்சென்ற. அப்போ அவரை நான் அடிக்கடி சந்திக்கின்ற போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். அவருடைய கடைசி இறை தூதராக இஸ்லாம் சமயத்திலே இருக்கக்கூடிய நபிகள் நாயகம், அவர் ஈரா மலைக்குகையிலே போய், ரொம்ப உயர்ந்த மலைக்குகை, அந்த இடத்துல போய் அவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் இவர் தவத்தை மெச்சி வான தூதர்களாக இருக்கக்கூடிய ஜிப்ரைல் என்று சொல்லப்படுகின்ற வான தூதர்கள் வந்து நபி அவர்களை பார்க்கிறாங்க. நபி அவர்களை பார்த்து அந்த திருமறை என்று சொல்லப்படுகின்ற குர்ஆனிலிருந்து வேதங்களை இறக்கிறார்கள். நபிகள் நாயகம் எழுத படிக்கவே தெரியாது, நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, அரபு மொழி. ஒரு சாதாரண வணிகராக இருந்தவர். அவருக்கு இறைவன் மீது கருணை ஏற்பட்டு அவருக்கு ஒவ்வொரு முறையும் இறைவசனங்கள் இறக்கப்பட்டன. இறக்கப்பட்ட இறைவசனங்களை எல்லாம் இவர் வந்து சொல்வார், படித்தவர்கள் அதை எழுதி வைப்பார்கள். அப்படி கொண்டு வரப்பட்டதுதான் குர்ஆன். ஒரு மனிதராக எழுதவில்லை. எப்பொழுதெல்லாம் இறைவசனங்கள் வருகிறதோ அப்பெல்லாம் எழுதப்பட்ட தொகுப்பு தான் குர்ஆன் என்று சொல்லப்படுவது. அப்பொழுது ஒரு நாள் இறை தூதர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறார், ஆதலால் உங்களை நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்று ஈரா மலைக்குகையில் இருந்து நபிகள் நாயகத்தை அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்ப அழைத்து கொண்டு போன அவர் அல்லாஹ்வை பார்க்கிறார்.
இதுவரையிலும் காட்சி. இப்ப என்னுடைய கேள்வி, இறைவனும் இறை தூதரும் எந்த மொழியிலே பேசினார்கள்? கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது இல்ல. இப்போ ஒரு மொழியில இறைவன் பேசியிருந்தா அப்ப என்னவாகும்னா அந்த மொழி இறைவனின் மொழியாக மாறிவிடும். குர்ஆன் வேண்டுமென்றால் அரபு மொழியில் எழுதப்பட்டிருக்கலாமே ஒழிய அதற்கு தாழ்ந்ததாக எந்த மொழியும் இல்லை என்று இறைவனே சொல்லியிருக்கான். இந்த குர்ஆன் எழுதப்பட்டதால் இது அரபு மொழி உயர்ந்தது என்று யாரும் எண்ணி விடாதீர்கள். இந்த மனிதர்கள் படித்த மொழி என்பதனால் இது அரபு மொழியிலே கொடுக்கப்பட்டதை ஒழிய மற்ற மொழிகள் எதுவும் இந்த மொழிக்கு தாழ்ந்தது கிடையாது என்று அல்லாஹ்வே சொன்னார். அப்படியானால் நபிகள் நாயகமும் அல்லாஹ்வும் எப்படி சந்தித்தார்கள், என்ன பேசினார்கள் என்று கேட்கின்ற பொழுது இங்கே ரமணரும் வால்பிரண்டனும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் மௌனத்தின் மூலமாக பேசிக் கொண்டார்களோ அப்படித்தான் இறை தூதரும் அல்லாஹ்வும் ஒருவரை ஒருவர் மௌனத்தாலே பேசிக் கொண்டார்கள். இவருடைய கேள்விகள் அனைத்திற்குமே அங்கிருந்து விடை கொடுக்கப்பட்டது என்ற பதிலை அன்றைக்கு அவர் சொன்னார். அந்த பதிலை கொண்டு வந்து இங்கு பொருத்தி பார்க்கிறோம். ஆக நீங்கள் இறைவனோடு பேசுவதற்கு மொழி என்பது அவசியம் கிடையாது. என் மொழி உயர்ந்தது அவன் மொழி தாழ்ந்தது என்பது இறைவனுடைய அகராதியிலே கிடையாது. மௌனம் ஒன்றுதான் இறைவனை நாம் நேசிக்கின்ற ஒரு மொழி. அடுத்த ஒரு கேள்வி வால்பிரண்டன் அவர்கள் கேட்கிறார், சிலருக்கு ஆன்மீக அனுபவம் என்பது சீக்கிரம் கிடைச்சிடுது, ஒரு சில பேருக்கு ரொம்ப தாமதமா கிடைக்குது. இது எதனால? ஒரே ஒரு வரி பதில், வெடிமருந்து எளிதில் தீப்பிடிக்கும், கரி துண்டு தீப்பிடிக்க நேரமாகும். அவ்வளவுதாங்க பதில். வெடிமருந்து கொளுத்துன உடனே வச்சிடும், ஆனா கரி துண்டு விசிறி எடுத்து வீசணும். ஒரு இதுக்குள்ள என்ன பொருள் அவர் ஒரு வரையில் சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க சிக்கல் இருக்குன்னா அவர் ஒரு வரையில பதில் சொல்லிடுறார். அதை நாம தேட தொடங்கும் போதுதான் நாம எங்கேயோ நோக்கி போக வேண்டி இருக்கு. அதாவது எந்த உயிரானது பல பிறவிகளை கடந்து ஆன்ம அனுபவத்தை பெறுகிறதோ அந்த உயிரானது எளிதாக ஆன்மீகத்தை பற்றிக் கொள்ளும். எந்த உயிரானது ஆன்ம அனுபவம் பெறவில்லையோ அந்த உயிர் கரித்துண்டது போல் கிடக்கும். அது என்னைக்கு வெடிமருந்தா மாறுதோ அன்னைக்குதானே உங்களுக்கு ஆன்மீக அனுபவம் கிடைக்கும். இப்ப இவ்வளவு பேரை நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த சிவானுபவத்தை பகவான் ரமணரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று செய்திகளை கேட்கிறீங்கன்னா மற்றவர்களால் ஏன் கேட்க முடியவில்லை என்றால் அவர்களுக்கான இந்த ஆன்ம அனுபவம், உயிருக்கான அனுபவம் என்பது உங்களுக்கு வாய்த்திருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த ஆன்ம அனுபவம் பெறாத காரணத்தினால் அந்த உயிர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் நீங்கள் பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இந்த செய்தி வந்து சேர்கின்றது. ஒரு 20 பேர் இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது அது ஒரு 200 பேருக்கு பரவும், 200 2000 பரவும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்ம தேடல் என்பது பரவும். நம்முடைய மனித வாழ்க்கை பெரும்பாலும் நாம பிறந்திருக்கிறதே எதுக்குன்னு நினைக்கிறோம்னா பொருள் ஈட்டுவதற்காக, இன்பத்தோடு வாழ்வதற்காக. அதுதான் மனிதனுடைய உயிரினுடைய இயல்பு. ஏன் இது ரமண மகரிஷி நம்மளை போல மனுஷர் தானே, அந்த மனிதருக்கு மட்டும் ஏன் வேறு ஒரு சிந்தனை ஏற்பட்டது? காரணம் அந்த ஆன்மா பக்குவப்பட்டு கடைசி பிறவிக்கு வந்து சேர்ந்து விட்டது. அத திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்வார், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறின்றார். அதாவது கற்க வேண்டிய காலத்திலே கல்வியை கற்று எவன் ஒருவன் மெய்ஞானத்தை அடைகிறானோ அவனுக்கு மீண்டும் மற்ற ஈண்டு வாரா நெறி என்கிறார். அவனுக்கு மறுபிறப்பு என்பதே கிடையாது. கற்க வேண்டிய காலத்திலே எதை கற்க வேண்டும்? நூலறிவா ஏட்டுக்கல்வியா என்றால் ஏட்டுக்கல்வி பொருளை தரும், ஆன்மீக கல்வி உனக்கு ஆன்ம விடுதலையை தரும். இந்த உயிர் மீண்டும் இந்த மண்ணிலே பிறக்க முடியாத அளவிற்கு உயிருக்கு எது விடுதலை தரும்?
ஆன்ம அனுபவம், மெய்ஞானம் ஒன்றுதான் இந்த உயிருக்கான விடுதலையை நமக்கு பெற்றுத்தரும். நீங்க மனிதர்களை பார்க்கின்ற போதே உங்களுக்கு தெரியும் இவர்களுக்கு அடுத்த பிறகு என்ன கிடைக்கும். ஒரு மனிதனோடு பழகுகின்ற பொழுதே எதன் மீது அவனுக்கு நாட்டம், பொருளின் மீது நாட்டமா அருளின் மீது நாட்டமா என்று பார்க்கின்ற பொழுதே இவன் எத்தனை பிறவியை கடந்து வந்திருப்பான் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றவர் யாருன்னா நம்முடைய ரமண மகரிஷி அவர்கள். அண்ணாமலையிலே நடந்த இன்னொரு அதிசய சம்பவம், இது தேவராஜ் முதலியார் அவர்கள் ரமண மகரிஷி சொன்னதாக எழுதப்பட்ட ஒரு நூலிலே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. ஒரு பெண்மணி நள்ளிரவு நேரம் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்தவங்க என்ன பண்றாங்க, நள்ளிரவு நேரத்துல என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அந்த காலத்துல குதிரை வண்டி இருக்கும், ஜக்கா வண்டின்னு பேரு. அந்த வண்டியில ஏறி நம்ம அடிக்கடி வருகின்ற போது எங்க தங்குவாங்களோ அந்த விடுதிக்கு தங்கணும், என்னை கொண்டு போய் அங்க விடுப்பான்றாங்க. வண்டியில ஏறி உட்கார்ந்துடுறாங்க. இந்தம்மா நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆக அந்த குதிரை ஓட்டுறவன் பார்க்கறான், நள்ளிரவு நேரம் யாரும் இல்லை, எப்படியாவது இந்த அம்மா கிட்ட அடிச்சு புடிங்கலாம் அப்படின்னு என்ன பண்ணா, வண்டியை நிப்பாட்டிட்டு கழுத்துல போட்டிருக்கிற தங்க சங்கிலி, கையில இருக்கிற மோதிரம் இதெல்லாம் கழட்டுட்டான். அந்த அம்மா ஒன்றும் பண்ணல. அண்ணாமலையானே, உன்னை நம்பி நான் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறேன். நினைத்தாலே முக்தி தருவது எங்க? அண்ணாமலை. பிறந்தாலே முக்தி தருவது திருவாரூர், இறந்தால் முக்தி தருவது காசி. உன்னை நம்பிதானே நான் இங்க வந்திருக்கிறேன். வந்த இடத்துல நகையெல்லாம் வேணும்னு கேட்கிறான், என்கிட்ட இருந்து நகையை எடுக்கணும்னு ஆசைப்படுறான். அண்ணாமலையானே நீ காப்பாற்றுன்னு ஒரு கூக்குரலிட்டான். அந்த நேரத்துல ஒரு 2 போலீஸ்காரங்க ஓடி வந்து என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் போட்டிருக்கிற நகையெல்லாம் வேணும்னு இவன் கேட்கிறான், நகையை பிடுங்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த 2 காவலரும் என்ன பண்ணாங்க, அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்து அந்த வண்டியை கொண்டு போய் எந்த விடுதியில தங்கணுமோ அங்க இறக்கி விட்டுட்டு அந்த அம்மாவை பத்திரமா விட்டுட்டு அவனை கூப்பிட்டு எச்சரிச்சு, இதுக்கு மேல இந்த மாதிரி தவறு ஏதாவது பண்ணினா கண்டிப்பா உனக்கு தண்டனை உண்டு, இது முதல் முறை, உன்னை வான் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த 2 காவலர்களுடைய பெயரை கேட்டு எழுதி வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வசதியான பெண்மணி. அந்த வசதியான பெண்மணியாக இருக்கின்ற காரணத்தினால் நாளைக்கு காலையில் நம்ம ஸ்டேஷனுக்கு போய் கொஞ்சம் பொருளை கொடுத்துட்டு வரலாம், நம்ம உயிரை காப்பாத்தினோம்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருடைய பெயரை எழுதி வாங்கிக்கிறாங்க. எழுதி வாங்கிட்டு இந்த அம்மா இரவுல தங்கிட்டாங்க. மறுநாள் காலை எழுந்திருச்சு இவங்க தயாராகி அந்த காவல் நிலையத்துக்கு போறாங்க. இந்த 2 பெயருடைய நபர்களை தேடி போறாங்க. அப்போ அந்த காவல் நிலையத்துல சொல்றாங்க, இந்த 2 பேருடைய நபர்கள் இந்த காவல் நிலையத்திலே யாரும் இல்லையே, நீங்க யார வந்து தேடுறீங்க, அப்படிப்பட்டவங்க யாருமே இல்லையே, அந்த உருவத்தோட யாராவது இருக்காங்களா பாருமா, பேர் மாத்தி சொல்லி இருந்தாலும் எங்க ஸ்டேஷன்ல இவங்க தான் இருக்கிறாங்க, இந்த காவலர்களா கொஞ்சம் பாருங்கன்னா இவங்க யாருமே இல்லை. அப்பொழுதுதான் புரிந்தது, அண்ணாமலையானை நம்பி சென்றால் அவன் காவலர் வடிவத்தில் கூட வந்து காப்பாற்றுவான் என்பது திருவண்ணாமலையினுடைய. பொதுவாக நீங்க எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த கோயிலுக்கு சென்றாலும் சில கோயில்களை பார்க்கின்ற போது அது ஒரு வியாபார தலமாக இன்று மாறிவிட்டது, ஒரு வணிக நிறுவனங்களாக இன்றைக்கு மாறிவிட்டது. உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்து சென்று எந்த கட்டணமும் செலுத்தாமல் சாமானிய மக்கள் எந்த வரிசையில் நிற்கிறார்களோ அந்த வரிசையில் நின்று நீ சென்று தரிசிப்பது கற்சிலையாக இருந்தாலும் உனக்கு அது கடவுள். எது? சாமானிய மனிதர்கள் நிற்கிறார்கள், வெயிலில் நிற்கிறார்களா, மழையில நிற்கிறாங்களா, அவங்களோடு சேர்ந்து நிற்கின்ற பொழுது அந்த கூட்டத்திலே தன் அடியார் வருகிறானா என்று இறைவன் பார்ப்பான். இல்லைங்க நான் ரொம்ப வசதி உள்ளவன், நான் அவசரமா அவரை பார்த்துட்டு நான் அடுத்த கட்ட வேலைக்கு போகணும்னு ஒரு 500 ரூபாய் டோக்கன் வாங்கிட்டு அவசரமா நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அவன் கற்சிலையாகத்தான் இருப்பானே ஒழிய கடவுளாக அவன் ஒரு பொழுதும் இருக்க மாட்டான். எந்த கோயிலுக்கு போனாலும் அவசரப்படாதீர்கள், இல்லைன்னா போகவே போகாது.
வீட்டிலே நீங்க வழிபாடு செய்யும். நான் திருவண்ணாமலைக்கு போனேன், திருப்பதிக்கு போனேன், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டேன். வந்து என்ன பண்ண போறேன்? அவன் உன்னை பார்த்தானா? நீ அவனை பார்த்த, அவன் உன்னை பார்த்தானான்னு யோசிக்கணும். எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அவசர கதியில் சென்று வழிபாடு செய்வது என்றால் அதை செய்வதை விட செய்யாமல் இருப்பதே சால சிறந்தது. இப்ப தேடி பார்க்கிறாங்க, யாரும் கிடைக்கல. அண்ணாமலையானே வந்து காப்பாற்றியதாக அவர்கள் உணர்கிறார்கள். அடுத்து ஒரு செய்தி, சுதந்திரம் கிடைத்து விடுகிறது. அங்கே காந்தி அவர்கள் கோட்சேவால் சுடப்படுகிறார். அப்பொழுது இங்கே நிருபர்கள் ரமணரை பார்த்து கேட்கிறார்கள், காந்தி சுடப்பட்டு விட்டாரே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சுயராஜ்யம் கிடைத்து விட்டது. அவர் வார்த்தைகளை கவனியுங்கள். சுயராஜ்யம் கிடைத்து விட்டது. இனி இந்த ரத்தினத்தை போன்ற மனிதன் தேவையில்லை என்று முடிவு செய்து விட்டார்கள். சுதந்திரம் கிடைக்கின்ற வரை அவர் தேவை. அடுத்த வரி சொல்கிறார், நம்மை ஆண்ட பிரிட்டிஷ்காரன் கூட அவரை கண்டு பயந்து பாதுகாத்து வைத்திருந்தார். ஆனால் சுதந்திரம் கிடைத்த உடனே அந்த சுத்தமான மனிதர்களை இவரை சுட்டு கொன்று விட்டார்கள். சுயராஜ்யம் வந்து விட்டது, இனி தேவையில்லை. அவர் பயன் பொருட்டு நமக்கு எதுவுமே தேவையில்லாத காரணத்தினால்தான் அவரை அழித்து விட்டார். இவையெல்லாம் வரலாற்றுக்குள் வந்து விட்டோ. இப்போ செய்தி, உன்னையே நீ அறிவாய். நாம முதல்ல இந்த பிறவியில எழுத்து வீட்டுக்காரன் எப்படி வளர்ந்தான்னு யோசிக்காது, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி தாண்டான்னு யோசிக்காது. நீ என்பது தனி. நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்வது, நீ என்பது ஒரு தனித்த உடலும் தனித்த உயிரும். இதிலே நான் என்பது என்ன? நீ என்பதிலே நான் என்பது என்ன? நான் என்பது இந்த உடலா இல்லை இந்த உயிரா? இது அடிப்படையான கேள்வி. உடல் என்று சொன்னால் இந்த உடலை விட்டு ஒரு நாள் உயிர் நீங்கி விடுகிறது. இந்த உடல் சக்தியற்று ஒரே இடத்திலே கிடக்கிறது, எந்த செயல்பாடும் கிடையாது. நீ மனிதன் என்று சொன்னாலே இந்த உயிர் உள்ளுக்குள் இருந்தால் மாத்திரம்தான் நீ மனிதன் என்றே பெயர், இல்லைன்னா உனக்கு பெயரே வேற. இப்ப நான் என்பதற்குள் இந்த உடல் என்று சொன்னால் உடல் என்னென்னவால் இயங்கிக் கொண்டிருக்கிறார். உடல் என்பது மெய், வாய், கண், காது, மூக்கு. இந்த 5 பொறிகளுக்கு பெயர் உடலா? இல்ல. இப்ப அதை தள்ளி வைங்க. ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, நீங்க எதை எதை தள்ளி விட்டு செல்கிறீர்களோ நீங்கள் அடைய வேண்டிய பரம்பொருளை எளிதில் போய் அடைந்து விடலாம். எதை எதை சேர்த்து கொண்டு செல்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் பரம்பொருளை விட்டு விலகி நிற்கிறீர்கள் என்று. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல், ஒரு 50 வயது வரலையும் எப்படி வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள், தவறே கிடையாது. நம்முடைய சைவம் சொல்வது, இந்த பிறப்பெடுப்பதற்கான காரணத்தை 50 வரை அனுபவித்தே தீரணும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினையின் பொருட்டு நாம அனுபவிச்சுதான் ஆகணும். அடுத்த ஒரு கேள்வி, இனி அடுத்த பிறவிக்கான தேடல் தொடங்கணும். 90 வயசு வரலையும் கூட எத்தனை கோடி சம்பாதிக்கலாம், எத்தனை பேரனுக்கு சம்பாதிச்சு வைக்கலாம் யோசித்து இருந்தினா உனக்கு இன்னும் பல லட்சம் பிறவி எடுத்தாலும் நீ இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய முடியாது. 50 கடந்தால் உன்னுடைய ஆத்ம ஞானம், ஆத்ம விசாரம் என்று பெயர். அதைத்தான் அத்வைதம் அருளிய ஆதிசங்கரரும் தேடினார். ஆதிசங்கரர் தேடியதும் நான் யார், அதற்கு அவர் விடை கண்டுபிடித்து கொடுத்தார். அதைத்தான் ரமண மகரிஷி அத்வைத சித்தாந்தத்தையும் இங்கே இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து நிற்பதற்கு முயற்சி செய்தார். ஆதிசங்கரர் சொல்வது, இந்த உலகம் என்பது மாயையால் உருவாக்கப்பட்டது. மாயை என்று சொன்னால் இந்த பொருட்கள் என்றைக்கு இருந்தாலும் அழிந்துவிடும். இன்றைக்கு உதாரணம் எடுத்துங்க, நம்ம ஆற்றங்கரை ஓரம் எத்தனையோ வீடுகளை பார்த்தோம் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கு நான் அந்த வீடுகளை எனக்கு காட்டு என்று சொன்னால் யாராலும் காட்ட இயலுமா? அந்த இடத்துக்காருக்கே தான் வீடு எங்க இருந்ததுன்னு இனி காட்ட முடியாது. இதைத்தான் அத்வைத சித்தாந்தம் மாயை என்று சொல்கிறது.
நேற்று நீ கண்ட ஒரு பொருள் நாளை இருக்குமா என்பது சந்தேகம். ஆனால் எது இருக்கும் என்றால் பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற பொருள் என்பது என்றைக்கும் அழியாமல் இருக்கும். யார் அந்த பிரம்மம் என்றால் பரம்பொருள் ஒன்றுதான் இந்த உலகிலே என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்வது அத்வைத சித்தாந்தம். ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? அது முப்பொருள் உண்மையை எடுத்து காட்டுகிறது. அது ஒன்று மட்டும் நிலையானது என்று சொல்கிறது. எது? ஆதிசங்கரர் அருளிய அத்வைதம். ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? முப்பொருள் உண்மையை சொல்கிறது. முப்பொருள் என்றால் எது என்றால் இறைவன் என்பவன் அனாதி காலத்திலிருந்து இருக்கிறார். இந்த உயிர்கள் என்பது அனாதி காலத்திலிருந்து இருக்கிறது. ஆணவம், கண்ணம், மாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த சடப்பொருட்கள் அனாதி காலத்திலிருந்தே இருக்கிறது. அனாதி என்று சொன்னால் அதற்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இந்த மூன்று உண்மைகளை கொண்டு போய் அவர் ஆதிசங்கரர் அருளிய அத்வைத சித்தாந்தத்துக்குள் புகுத்த முயற்சி செய்கிறார். நம்முடைய ரமணருக்கு எத்தனை மொழி தெரியுங்களா? ஆங்கிலம் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், பிரெஞ்சு தெரியும். எல்லா மொழியும் எப்படி தெரியும்னா வந்திருக்கிற சீடர்கள் மூலமாகவே அவர் மொழியை கற்றுக்கொண்டு விட்டார். இப்படி கற்றுக்கொண்ட பிறகு இப்ப மக்களுக்கு அவர் எடுத்த ஒரே ஒரு கேள்வி, ஒன்றே கேள்விதான். நிறைய விசாரணை எல்லாம் அவர் பண்ணல. நான் எதுக்கு பிறந்தேன்? இந்த உயிர் ஏன் உடல் எடுத்தது? இந்த உடலுக்கு பின்னால என்ன ஆக போகுது? நான் எங்க போய் சேர போறேன்? அடிக்கடி வேற வேற உடலை மாத்தணுமா, இல்ல உடலை மாத்தாத தன்மைக்கு நம்ம மாறணுமா? இப்போ 5 பொறிகளை சொல்லிட்டேன். மெய், வாய், கண், காது, மூக்கு, 5 பொறிகள். இந்த 5 பொறிகளிலும் 5 புலன்கள் உண்டு. 5 புலன்கள்னா நின்று பற்றும் பொறிகள், சென்று பற்றும் பொறிகள். இந்த சைவ சித்தாந்தத்துக்கு உள்ள போயிட்டோம்னா நாம வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கடினம். நின்று பற்றும் பொறி எது? நம்ம உடம்பிலே மோசமான உறுப்பு எதுனா இந்த கண் தாங்க. அது சென்று பற்றும் பொறி. நம்முடைய அழிவுக்கு எது காரணமா இருக்குதுன்னா நம் கண் தான். பல யோசனைகள், பல சிந்தனைகள் வருவதற்கு எது அடிப்படை காரணமாக இருக்குதுன்னா கண்ணு. இந்த கண் என்ன பண்ணுது? அடுத்தவன் போட்டிருக்கிற ஆடையை பார்க்குது, அதை போல நம்ம வாங்கணும்னு ஆசைக்கு உட்படுத்துது. அடுத்தவன் கட்டி இருக்கிற வீட்டை பார்க்குது, அடுத்தவன் போட்டு இருக்கிற நகையை பார்க்குது. இப்படி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு பேராசையை தூண்டி விடுவது எதுவென்றால் சென்று பற்றும் பொறியாக இருக்கக்கூடிய இந்த கண். நம்ம உடம்பிலே மோசமான அரக்கன் யாருன்னா கண். மற்ற உறுப்புகள் நின்று பற்றும் பொறி. எப்படி நின்று பற்றும் பொறினா, இப்ப நீங்க இந்த தெருவில் நின்றுட்டு இருக்கீங்க, அந்த வழியா ஒருத்தர் கூடையில மல்லிகைப்பூ கொண்டு போறாருன்னா அந்த மல்லிப்பூ வாசம் நம்முடைய நாசிக்குள் வரும். எவ்வளவு தூரத்தில் வருங்க? பக்கத்து தெருவுக்கு வராது. குறிப்பிட்ட தொலைவு வரைதான் இந்த வாசமானது நம் மூக்குக்கு வரும். பாடல் இந்த காதிற்கு எவ்வளவு தூரம் கேட்க முடியுமோ அவ்வளவு தூரம் தான் கேட்கும். வாய் நம் அருகிலே இந்த கையின் மூலமாக உணவை கொண்டு போனால் மாத்திரம்தான் உண்ணும். இவைகளால் ஆபத்து குறைவு. ஏன்னா அவர்களுக்கான தூரம் என்பது மிக மிக குறைவு. ஆனால் கண்ணிற்கு மட்டும்தான். இங்கிருந்து அது என்ன பண்ணும்? தன்னுடைய மனக்கண் முன்னால் சுவிட்சர்லாந்துக்கு போகும், நெதர்லாந்துக்கு போகும், எல்லா இடத்தையும் போய் சுற்றி கொண்டு வருகின்ற. இதை எப்படி அடக்குவது? இது எங்களால் முடியுமாங்க? ஆசையை விட்டுட்டோம்னா நாமெல்லாம் புத்தரா, நாமெல்லாம் துறவி ஆகணுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளும் எழலாம். ஆசையே இல்லாம வாழ்ந்தா நாம் என்ன மனிதனா? வேற ஏதாவது. ரமணர் இல்லறத்தையும் வெறுக்க சொல்லவில்லை, துறவரத்துக்கு வா என்றும் அழைக்கவில்லை. இருக்கின்ற வாழ்க்கையிலே நீ இருக்கின்ற வாழ்க்கையிலே இல்லாதை போல் இரு என்றார். அது எப்படின்னா, ஒரு தாமரை இலை தண்ணீரில் இருக்கின்ற பொழுது அதன் மேல் தண்ணீர் துளி துளியாக வந்து விழும். ஆனால் முழுவதுமாக அந்த இலையை நனைத்து விட முடியாது. தண்ணீரில் இருந்தாலும் தாமரை இலை மேல் விழுகின்ற துளிகள் வழுக்கி கொண்டே ஓடிவிடும். அதற்கு இயற்கையே நமக்கு உதாரணம். நம் வாழ்க்கை என்பது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி,
முழு பற்றினை கொண்டு போய் செலுத்தாதீர்கள். என்ன காரணம்னா, நம்முடைய துன்பங்களுக்கு எது காரணமாக அமைகிறது என்றால், நீ எதன் மீது பற்று அதிகமாக வைக்கிறாயோ அது இல்லாத பொழுது, அது கிடைக்காத பொழுது அதுவே உனக்கு துன்பமாக மாறிவிடும். உதாரணத்துக்கு, இல்லறம் என்றால் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை. நம்முடைய சித்தாந்தம் சொல்லுது, மனைவியாக இருந்தால் கூட அதன் மீதான பற்றை 50க்கு 50 வை. ஏன்னா அவள் ஒரு நாள் இல்லாமல் போவாள், அது இயற்கையின் நியதி. அன்றைக்கு அவள் இல்லாத பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தியை நீ இருக்கின்ற போதே வளர்த்துக்கொள் என்று நம் சைவம் சொல்கிறது. இருக்கின்ற போதே இல்லாதை போல வாழ்வதற்குரிய பயிற்சியை நாம் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா தான் நாம இந்த உலக வாழ்க்கையில இயல்பா இருக்க முடியும். மனைவி இழந்த உடனே சில பேர் சொல்வாங்க, கணவனுக்கு எவ்வளவு வசதிகள் எவ்வளவு வருமானங்கள் இருந்தாலும் நடக்க முடியாத காலத்திலே ஒரு குவளை தண்ணீரை கொடுப்பதற்கு கூட ஆள் இருக்காது. வீடு முழுக்க பீரோ முழுக்க பணம் இருக்கும். ஆனால் பணம் இருந்தால் சுற்றத்தார்கள் வருவார்கள். எதை நோக்கி? செல்வத்தை நோக்கி வருவார்களே ஒழிய உனக்கு தாகம் எடுக்கின்ற போது ஒரு குவளை தண்ணீரை கொடுக்க யாரும் வரமாட்டார்கள். வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த உயிர்கள் மீது அன்பையும் கருணையும் நாம செலுத்தணும்.